இயேசுவில் பிரியமானவர்களே, பனிமே மாதா ஜெபக்குழுவின் காலை பணித்துளி நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தியானத்தின் கடவுள் பணித்துளிகள் ஒவ்வொரு நாளும் நம்மை நனைத்து அவர் பிரசனத்திலும் இறை வார்த்தையில் வளர்வோம், வாழ்வை வெற்றியாக்குவோம், சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். ஆமென். ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு, கடவுள் தம் பிள்ளைகளை கைவிட மாட்டார். தியான வசனம், ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிட்டார், தம் உரிமை சொத்தாம் அவர்களை கைவிடார். திருப்பாடல் அதிகாரம் 94 வசனம் 14. இந்த திருப்பாடலின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். அவர் அவருடைய சிநேகிதராக மாறினார். அவரை மட்டுமல்லாமல் அவருடைய சந்ததியையும் தமக்கு சொந்தமான மக்களாக மாற்றினார். அதே போன்று உங்களையும் கூட இன்று பாவம், சாபம், அக்கிரமம் நிறைந்த பொல்லாத வாழ்வினின்று மீட்டெடுத்து சிலுவையிலே சிந்தப்பட்ட தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி தம்முடைய சொந்த பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். நீங்கள் இந்த உலகத்தில் பாக்கியம் நிறைந்தவர்களாக வாழ முடியும். ஏனென்றால் தமக்கு சொந்தமான உங்களை எக்காரணம் கொண்டும் அவர் நெகிழ விட மாட்டார். எந்த நிமிடத்திலும் கைவிடாமல் கண்ணின் கருவிழி போல் காப்பார். அவரை தெரிந்து கொண்டவர்களை அவர் தம்மை அறிகிற அறிவினால் நிரப்பி தமக்கு சொந்தமாக்கிக் கொள்வார். அப்படி அவருக்கு சொந்தமானவர்களை அவருடைய செட்டைகளுக்குள் மறைத்து ஆச்சரியமான விதத்திலே பாதுகாத்து கொள்வார். ஆகவே இன்றைக்கு நீங்களும் அவருடைய செட்டைகளுக்குள் ஓடி வந்து அவருடைய சொந்த மக்களாக மாறி அவர் தரும் ஆசீர்வாதத்தினால் நிரம்புங்கள். அப்பொழுது அவர் உங்களையும் கைவிடாமல் காப்பார். இளம் வயதிலேயே தகப்பனை இழந்த ஒரு வாலிபன் ஆண்டவரை அறியாதவனாயிருந்த போதிலும் எப்படியோ ஆண்டவரை பற்றிய பக்தி நிறைந்த பாடல்களை கேட்டு அதன் மூலம் அவரை அறிந்து கொண்டார். அவர் மேல் ஓர் இனம் புரியாத பற்றுதல் அவனுக்கு உண்டானது. ஆண்டவருடைய சொந்த மகனாக மாறினான். அவன் குடும்பத்தில் ஒருவரும் ஆண்டவருடைய அன்பை அறியாத நிலையில் அவனுடைய வாழ்க்கையோ முற்றிலும் பக்தி நிறைந்ததாய் மாறியது. அவன் 20 வயதாக இருக்கும்போது அவனுக்கு கடன் பிரச்சனை தலைக்கு மேல் இருந்தது. வீடு விற்க முடியாத நிலை. ஆனால் இந்த வாலிபன் கடவுளை நோக்கி அழுத சமயத்தில் ஆண்டவர் அவனை நெகிழ விடாமல் கைவிடாமல் அவன் விரும்பிய காரியம் வாய்க்கும்படி செய்தார். குடும்பமாய் ஆண்டவரை அண்டிக் கொள்ளும்படி அருள் புரிந்தார். ஆம், கடவுளை தேடி அவருடைய பிள்ளைகளாக மாறும்போது, அவருக்கு சொந்த மக்களாக மாறும்போது நீங்களும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். நம் ஆண்டவர் பட்சபாதமற்றவர், பாசத்துடன் அருள் புரிவார். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிக்கலாமா? எம் அன்பு தெய்வமே, இந்த உலகில் என்னை நேசிப்பார் யாருமில்லை. எனக்கு சொந்தமென்று சொல்லிக்கொள்ள இவ்வுலகில் ஒருவரும் இல்லை. ஆனால் நீரோ சிலுவையிலே எனக்காக உம்மையே அடிக்கப்படவும் நொறுக்கப்படவும் ஒப்பு கொடுத்தீரே. நீர் என்னையும் இந்த வாலிபனை மாற்றியது போல உமக்கு சொந்தமாக மாற்றும். என்னை கைவிடாமல் இன்று உம்முடைய பலத்தினால் நிரப்பி ஆசீர்வதியும். இனி உமக்காகவே என்றும் நான் வாழ எனக்கு கிருபை புரிந்தருளும். ஆமென். இந்த நாள் விசுவாசத்தின் நாளாய் அமைவதாக. பிரைஸ் த லார்ட்.